ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்மளோட வீடுகளில் சமைக்கப்படுற மணமணக்கும் சாம்பாரில் நீளமாக மிதந்து கொண்டிருக்கும் அவரைக்காய்களை வாழ்க்கையில் ஒரு முறையாவது நம்ம சாப்பிட்ருப்போம். அவரை பொரியல், அவரை கூட்டு, அவரை பட்டாணின்னு விதவிதமான வடிவங்களில் கூட இதை நம்ம சாப்பிட்ருக்கலாம். அதோட சுவைக்கு ஏற்ற மாதிரியே அதில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களும் ஆரோக்கிய பண்புகளும் நிறைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதில் என்னெல்லாம் நன்மை இருக்குது, என்னென்ன பக்க விளைவுகள் இருக்குது, யாரெல்லாம் அவரைக்காய் சாப்பிடலாம், யாரெல்லாம் அதை தவிர்க்கணும்னு இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே ஒரு கப் அவரையில் அயன், காப்பர், ஜிங்க், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், புரதச்சத்து, கால்சியம்னு ஒரு ஊட்டச்சத்து பட்டாலுமே ஒளிந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மூளை, இதயம், ஜீரணம், புற்றுநோய் பாதுகாப்பு, ஈறுகள் ஆரோக்கியம், மனநிலை மாற்றம், எனர்ஜி பூஸ்டர்னு எண்ணற்ற ஆரோக்கிய நலன்களையும் தன்னகத்தே வைத்துள்ளது. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு ஊட்டச்சத்து கூட்டமே இதில் இருக்குது. நார்ச்சத்து நிறைஞ்ச இந்த உணவில் உங்கள் இதயத்தை பாதுகாக்கும் ஃப்ளவனாய்டு வகைகளும் இருக்குது. இதில் புரதம், நார்ச்சத்து, ஃபோலேட், நியாசின், பைரிடாக்சின், ரிபோப்ளவின், தைமின், சோடியம், பொட்டாசியம், கால்சியம், காப்பர், அயன், மெக்னீஷியம், மாங்கனீஸ், பாஸ்பரஸ், செலினியம், ஜிங்க் உள்ளிட்ட ஊட்டச்சத்து குடும்பமே இருக்குது. இது ஆப்பிரிக்காவில் பிறந்து தற்போது உலகம் மூலம் பரவி இருக்கு. டார்க் பர்பில், பச்சை நிறத்தில் அதிகமாக நம்ம ஊரில் கிடைக்கிது. இதற்கெல்லாம் இருக்கிற பட்டாணி வடிவில் விதைகள் தான் ரொம்பவே முக்கியமானது. இதோட ஆரோக்கிய நன்மைகள் நம்மளோட உடல் உறுப்புகளில் பலவிதமாக உதவி புரியுது. சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வின் மூலம் ஃப்ளவனாய்டுகள் நிறைந்த உணவுகள் நம்மளோட இதயத்தில் மாரடைப்பு உள்ளிட்ட பலவிதமான இதய கோளாறுகள்லேருந்து பாதுகாக்கும்னு ஆராய்ச்சிகளில் கொள்கிறாங்க. அதே போல் ஆரோக்கியமான வென்ட்ரிக்கிள் செயல்பாட்டை உறுதிப்படுத்த வைட்டமின் B1 அவசியம். முக்கியமான வைட்டமின் B1 நரம்புகளிலிருந்து தசைகளுக்கு தகவல்களை பரிமாறும் அசிட்டைல் கொலின் உருவாக்கத்திற்கு உதவுது. இந்த சிக்னல்கள் இல்லாமல் இதயத்தால் ஒழுங்காக இயங்க முடியாது. நம்மளோட மனநிலை மாற்றம், கவனங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களாக டோபமைன் உள்ளிட்ட ஹார்மோன்களுக்கு காப்பர் அவசியமானது. காப்பர் குறைவாக இருந்தால் அது இந்த ஹார்மோன்களை பாதித்து நம்மளோட மனநிலையை மோசமாக்கும். கவன சிதறல், சிந்திக்கும் திறன் பாதிப்பு, வளர்சிதை மாற்ற குறைபாடு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். 100 கிராம் அவரைக்காயில் 1.335 மைக்ரோகிராம் காப்பர் இருக்குது. மேலும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரெடிக்கல்களால் ஏற்படும் சேதங்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும். அதே போல் நரம்பு சிதைவு நோய், புற்றுநோய் அபாயத்தை குறைப்பது அப்படின்னு நிறைய நல்லது செய்யுது. மேலும் இதில் காணப்படும் அமினோ அமிலம் உங்களோட மனநிலையை, மன அழுத்தம், என்சைட்டி ஆகியவற்றை கட்டுப்படுத்தக்கூடிய ஹார்மோன்களை நிர்வகிக்குது. ஜீரண ஆரோக்கியத்தில் நார்ச்சத்துக்கு அதிக பங்கு இருக்குது. இது மலத்தை வேகமாக ஆரோக்கியமாக வெளியேற்ற உதவுது. மேலும் குடல் செயல்பாடுகளில் பிரச்சனை, வீக்கம், மலச்சிக்கல், அஜீரணம் உள்ளிட்ட எந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுது. 100 கிராம் வரையில் 25.6 மைக்ரோகிராம் டயட்ரி ஃபைபர் இருக்குது. பற்களோட ஆரோக்கியத்திற்கு கால்சியம், பாஸ்பரஸ் ரொம்பவே அவசியம். அதோட உடலில் கால்சியம் அளவை தக்க வச்சுக்கொள்ள வைட்டமின் D அவசியம். அவரையில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை நிறைஞ்சிருக்கு. இது நம்மளோட ஈறுகளின் உறுதி, பற்களில் உருவாகும் வலுவான பற்கள், தாடை எலும்பு அடர்த்தி உள்ளிட்டவற்றை பார்த்துக்கொள்ளும். 100 கிராம் அவரையில் 130 மைக்ரோகிராம் கால்சியம் மற்றும் 0.372 மைக்ரோகிராம் பாஸ்பரஸ் இருக்குது. இதில் இருக்கிற ஜிங்க் ஆன்டி ஆக்சிடென்ட் அழற்சி எதிர்ப்பு பண்பாகவும் செயல்படுது. எனவே ஆக்சிடேட்டிவ் அழுத்தம் மற்றும் நோய் தடுப்பானாகவும் இது பயன்படுத்துது. இது உங்களோட செல்களின் ஆரோக்கியமான பிரிதலுக்கு ஆதரவாகவும் அவை பிறழ்வதற்கு எதிராகவும் இருக்குது. உடலில் புற்றுநோய் கட்டி வளர்வதை தடுக்குது. உங்களோட உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட இது மேம்படுத்துது. 100 கிராம் வரையில் 9.33 மைக்ரோகிராம் ஜிங்க் இருக்குது. மேலும் ஜிங்க் மற்றும் மேங்கனீஸ் ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்தை குறைக்க உதவுறதால நம்மளோட நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கு கூட சரியாக இது உதவியாக இருக்குது. அவரை நார்ச்சத்து நிறைஞ்ச உணவு அப்படின்றதால சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக தனது உணவில் இதை சேர்த்து கொள்ளலாம். இது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் பங்களிக்கும். குறிப்பாக இரத்த சர்க்கரை அளவை அதிகரிப்பதால் ஏற்படுற நோய்களை தடுக்கிறதுக்கு இந்த அவரைக்காய் பெரும் உதவி செய்யுது. எனவே உங்களோட தினசரி டயட்டில் இதை சேர்த்து கொள்றதால உங்கள் இரத்த சர்க்கரை அளவை உயராமல் பார்த்து கொள்ளலாம். இந்த அவரை பச்சைப்பயிறு வகையை சேர்ந்தது. இதில் புரதம் நிறைய இருக்கும்.
அதனால் தசைகள் பலமாக இருக்கும். உடல் உழைப்பு அதிகமாக செய்யும் மக்களுக்கு இது ரொம்பவே நல்லது. அவரையில் இரும்புச்சத்து அதிகம். அடிக்கடி சாப்பிட்டா ரத்தம் குறைவு, ஹீமோகுளோபின் குறைவு சரியாகும். நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால மலச்சிக்கல் குறையும், வயிறு சுத்தமாக இருக்கும், ஃபைல்கள், குடல் புற்றுநோய் போன்ற பிரச்சனைகள் குறையும். கொழுப்புச்சத்து குறைவான உணவு, இதய இரத்த ஓட்டம் சீராகும், கொழுப்பு அடைப்பும் குறையும். கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் இருக்கிறதால எலும்பு மற்றும் பற்கள் பலமாகும். அவரையில் உள்ள ஸ்லோ டைஜஸ்டிங் கார்ப்ஸ் சர்க்கரை அளவை ஒரே நேரத்தில் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளுது. வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இருப்பதால் நினைவாற்றல் அதிகரிக்கும். மாணவர்கள், அலுவலக வேலை செய்பவர்கள் சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. நார்ச்சத்து புரதம் சேர்ந்து வயிறு நிறைவாக உணர வைக்கும். தேவையற்ற சிற்றுண்டி விருப்பம் குறையும், அதனால் உடல் எடை குறையும். இவ்வளோ நேரம் அவரையோட நன்மைகள் என்னென்னு பார்த்தோம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு இப்போ சொல்கிறேன். வாயு பிரச்சனை. நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால வயிற்றில் வாயு உபசம் வரக்கூடும். சிலருக்கு செரிமானம் மெதுவாக இருக்கும், அதனால் வயிற்று வலி ஏற்படும். ஜீரணம் செய்யும்போது சிரமமாக இருக்கும். G6PD டெஃபிஷியன்சி உள்ளவர்களுக்கு அவரை சாப்பிட்டா சிவப்பணுக்கள் உடைப்பு, மஞ்சள் காமாலை, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வரும். அதனால் அந்த நோய் உள்ளவர்கள் தவிர்க்கணும். நம்மள ஒரு சிலருக்கு அவரை சாப்பிட்டா சருமத்தில் அரிப்பு, வீக்கம், சளி, மூச்சு திணறல் ஏற்படலாம். தினமும் அதிகமாக சாப்பிட்டா சிறுநீரகத்திற்கு சுமை அதிகரிக்கும். நம்ம ஊரில் பண்டைய காலத்துல இருந்தே அவரைக்கறி, அவரை பருப்பு, அவரை சாம்பார், அவரை புடலங்காய் கூட சேர்த்து சமைச்சு சாப்பிட்றாங்க. இது சாப்பிட்டா உடம்புக்கு புரதம் கிடைக்கும், ரத்தம் கூடும், குடல் சுத்தமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், எல்லாரும் எல்லா நேரமும் அதிகமாக சாப்பிடக்கூடாது. சிலருக்கு அவரை சாப்பிட்டாலே உடம்பு வீக்கும், வாயு பிரச்சனை வரும். G6PD டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படின்னு சொன்னால் மிதமாக முறையான முறையில் சமைச்சு சாப்பிட்டா அவரை நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஆரோக்கியமும் தரும். ஸோ இனிமேல் வாரத்தில் 2 முறையாவது அவரைக்காயை நம்மளோட உணவில் சேர்த்துக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.